முட்டை விடுற கோழிக்கு தான் வழி தெரியுமா? இந்த பழமொழியை கிரியேட் பண்ண ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டராக இருப்பார் போல. பட் எனிவே, ஒரு செலவு ஜாமா கடை வச்சுருக்கீங்கன்னே வச்சுக்கோமே. உங்கள் செலவு ஜாமா கடைக்கு இவ்வளோ பேர் அன்னாடம் வந்து போனால் தான் உங்களுக்கு டெய்லி ஒரு 1000 வெள்ளினாச்சும் பார்க்க முடியும். அதை நீங்கள் 30 நாள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 30,000 வெள்ளி வருமானம். அந்த 30,000 வெள்ளியில் கடை ரெண்டல், ப்ராடக்ட்ஸோட காசுலாம் கொடுத்து போக, ஏதாச்சும் டேமேஜ் அதுன்னு செஞ்சுட்டு மிச்சம் உங்களுக்கு ஒரு 15,000 கிலோ வருமானம் கஷ்டம்தான். ஒரு 10,000 வெள்ளி வருது அப்படின்னா அதுதான் உங்களோட க்ளீன் ப்ராஃபிட். ஓகேங்களா? இங்கே அந்த 10,000 வெள்ளி ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் 30 டேஸும் உங்களோட டைம் கொடுத்துருப்பீங்க, ரைட்? சில ஒரு வாரத்தில் ஒரு நாள் கடை சாத்தியிருந்தால் கூட அந்த ஒரு நாள் நீங்கள் கடை மெயின்டெனன்ஸ், இந்த அக்கௌண்டிங் அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பாருங்களேன், நல்ல மனசனாக இருந்தால் பிஸ்னஸ் ஓடணுன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள், யோர் டைம், யோர் மனி and a lot of things you are investing. தொட்டு பார்த்து தான் வாங்குவேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு ரிமைண்டர். லவ் கூட எல்லாரும் மூஞ்ச பார்க்காம கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்நெட்டில். அது 90ஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். இப்போ இந்த முட்டையை போட்ட கோழியான எனக்கு என் வழி தெரியும். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களிலிருந்து தான் நீங்கள் வரப்போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த முட்டை போடுற கோழி தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே வழி தெரியுது. அதனால தான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2 minutes in and you're still watching. உங்கள் முட்டை தங்க முட்டையாக மாறலாம் இப்படி நம்ம எல்லாரும் ஒன்றா வந்தா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் இப்போ சேர்றீங்க. ஓகே, இங்கே நம்ம எல்லாரும் கடையை மாற்றி செலவு பண்ணுறது மூலியமா இப்படி நெட்வொர்க்காக வளர்றோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த ஒரு நெட்வொர்க் வளரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளோ தான். உங்களுக்குன்னு ஒரு 6 பேர் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். 2 பேர், நீங்கள் 2 பேர் கூட கொண்டு வரலாம். ஆனால் அது பத்தாது. ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆக்சுவலி எல்லாருமே 2 பேர் கொண்டு வந்தால் போதும் செலவுலேருந்து சேமிக்கிறதுக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் சம்பாதிக்கணும்னு வரீங்கன்னா யூ ஹாவ் டு ரீச் அவுட் ஃபர்தர். இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் யோசிக்கணும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப வசதியாக எதிர்பார்க்குறீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். எனக்கு புரியல. உங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஒரு 500 வெள்ளி செலவு பண்ணால் தான் உங்களுக்கு 2,000 வெள்ளி வருமானமே வரும். எல்லாருமே இவ்வளோ பேரை கொண்டு வந்துட்டா இப்போ ஒரு செட்டாக எவ்ரிபடி மஸ் இப்படி இருக்குது அப்படின்னா தான் ஒருத்தவங்க முன்னேற முடியும். ஓகே, ஸோ வர்ற 10 பேர் இப்படி வரீங்க அப்படின்னா it would be you, it would be this person, this person, and இவர் வர ஒரு செட்டு, அப்புறம் இவர் ஒரு செட்டு, இவர் ஒரு செட்டு, அப்புறம் இவர். ஸோ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி ஒரு 9 பேர் ஒன்றா சேர்ந்தீங்க. 9 பேரும் இப்படி வரதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா you 9 people have now invested into a solid base to start earning. ஓகே, ஸோ இப்படி நடக்குது அப்படின்னா இவங்க தான் earn பண்ணுவாங்க. உங்களுக்கு இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் கடை வச்சாலே இவ்வளோ தேவைப்படுது. ஓகே, நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு என்ன இன்னும் வருமானமே வரலை அப்படின்னு கேட்டால் என்னத்தை சொல்கிறது? எனக்கு கோபமே வர மாட்டுதுடா. எனிவே, ஸோ இவங்க தான் சம்பாதிப்பாங்க. ஏன்னா அவங்க கீழே தான் அந்த வால்யூம் இருக்குது. சரிங்களா? ஸோ இவங்க 6 பேர் ப்ளஸ் இவங்க இப்போ 7 பேர் சம்பாதிக்கும் போது இந்த 7 பேர் லேட்டு ஒரு 10 பேர் கொண்டு வர முடியும். ஏன்னா சம்பாதிக்கிறாங்க. ஏர்ன் பண்ணாதானே காமிச்சு கொண்டு வர முடியும். எல்லாம் சொல்கிறீங்கல்ல, சம்பாதிச்சிட்டியா அப்போ கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல ஒன்றா சேர்றதுக்கு முன்னாடி. அப்போ இந்த முட்டை போட்டு வழி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு 9 பேர் இருக்கிறீங்க, ஒன்றா சேர முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செஞ்ச இவ்வளோ விஷயம், ரைட்? அண்ட் சும்மா இப்படி முட்டையாக உட்காந்துக்கிட்டால் பத்தாது. ஆக்சுவலி கடையை மாற்றி செலவு பண்ணணும். செலவு பண்ணால் தான் வரவு. வேலைக்கே நீங்கள் செலவு பண்ணால் தான் உங்களுக்கு சம்பளம், இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் காசு மட்டும் செலவு பண்ணல, நேரத்தை செலவு பண்ணுறீங்க. உங்கள் காடியோட மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறீங்க. ஒவ்வொரு வாட்டியும் வேலைக்கு போகும்போதெல்லாம் காடி வீணாகுது ஒரு வாட்டியும். ஓகே, அதுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க லேட்டர். ஸோ அதெல்லாமே பார்ட் ஆஃப் தட் செலவு தான். சரிங்களா? வேலைக்கு போகிறதுக்கு காசு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் அவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு அடல்ட் வீட்டில் ஒரு வருஷம் 12 months நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 200 வெள்ளி வீட்டு செலவு வச்சா கூட 2,400 வெள்ளி வீட்டு செலவு பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அட்டாமிலையும் எப்போல்லாம் நம்ம குரூப்பில் நான் இங்கே இருக்கேன், என்னோடய லெஃப்ட்டு ரைட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
இவரோட லெஃப்ட் ரைட்டு தெரியுதா, லெஃப்ட் ரைட். ஸோ இந்த குரூப் எப்பெல்லாம் வந்து இங்கே 3 லட்சம் பாயிண்ட்ஸ் வருதோ அப்போல்லாம் நமக்கு ஒரு வருமானம். அப்போ நீங்கள் பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே மாதம் 100 வெள்ளியிலேருந்து 200 வெள்ளி வரைக்கும் செலவு இருக்குது. ஒரு வெள்ளிக்கு அட்டாமியில் 60லேருந்து 150 பாயிண்ட்ஸ் தராங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 10 பேர் 100 வெள்ளிக்கு ஜாமானுங்க வீட்டு ஜாமான் வாங்கினாலே அங்கே 1 லட்சம் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல 10 பேராக இருக்கும், இல்லை அவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் தான் தொடர்ச்சியாக உங்கள் வீட்டு செலவை பண்ணணும். ஏன்னா இந்த இவ்வளவும் நீங்கள் தான் நடத்துகிறீங்க. வந்து உட்காந்துட்டு மேலே யாரோ என்னமோ செய்வாங்கன்னு நீங்கள் என்னமோ எதிர்பார்க்குறீங்கன்னா என்னது இது? உங்களே வேலைக்கு எடுத்துகிட்டு பாஸாக வேலை செய்கிறான், உங்களே தானே வேலை செய்ய வச்சு பார்க்குறான். அதே மாதிரி இந்த இடத்துல இவங்க உங்களே வேலை வச்சு பார்க்கல, அந்த பிஹேவியர் உங்களுக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்களே, இவங்களே வந்து இங்கே தொடர்ச்சியாக செலவு பண்ணுறது ஒரு பிஹேவியராக கொண்டு வந்திருக்கிறவங்க. அப்போ அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அதுதான். ஸோ உங்களுக்கு கீழே வேலை ஓடணுன்னா நீங்கள் அவங்க கொண்டு வராங்களே உங்களே தொடர்ச்சியாக செலவு பண்ணுங்கன்னு சொல்லி. முக்கியமாக அட்டாமியில் மற்ற பிஸ்னஸில் வந்து பொருட்கள் விலை ரொம்ப கூடையாக இருக்கும். ஸோ அதில் கமிஷன், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இருக்கும். ஸோ செலவு பண்ணுறவங்கலாம் கேனையா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அட்டாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரே விலை தான் இங்கே ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மால். ஒன்றா செலவு பண்ணுறோம், ஒன்றா சம்பாதிக்க போகிறோம், அதுதான் விஷயம். அப்புறம் ஒன்றா மறுபடியும் க்ரோ பண்ண போகிறோம், இதுதான். ஓகே, ஸோ இங்கே ஒரு 3 லட்சம் பாயிண்ட்ஸ் டெவலப் ஆகும்போது இவங்களாம் தான் காசு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வால்யூம் கீழே இருக்குது. ஓகே, ஸோ இவங்க அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் கொண்டு வராங்க அப்படின்னா இவங்களும் கண்டிப்பாக அந்த நெட்வொர்க்கை வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் சே அடுத்தது 10 பேர் இல்லாமல் இந்த மாதிரிலாம் 7 பேராகவே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இவங்க ஒவ்வொரு வாட்டியும் கொண்டு வர்ற 7 பேர் இங்கே தான் வரணும், வேறு எங்கே வர முடியும்? இன்ஃபேக்ட் எல்லாரோட அக்கௌண்ட்டும் 2 வாட்டி தான் ரிஜிஸ்டர் பண்ண பாய்க்க முடியும். ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் ஒருத்தவங்களை கொண்டு வர போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே தான் போட்டாகணும், வேறு எங்கே போட முடியும்? இப்போ இவருக்கே நீங்கள் மறுபடியும் இங்கேயே போட போகிறீங்கனாலும் இங்கே எனிவே ஒருத்தர் வந்தால் தான் நீங்கள் இப்படி போட முடியும். யூசி இப்படியே போட்டுக்கிட்டே போனாலும் இங்கே இவங்கெல்லாம் ஒரு அக்கௌண்ட் வச்சு சம்பாதிக்க முடியாது. எனிவே எல்லாருமே 2 இப்படி புக்காக பண்ணணும், இல்லைன்னா அது இன்கம் வராது. ஆல்ரைட், ஸோ அடுத்து இவங்க ஒரு 7 பேர் கொண்டு வர இடத்துல இப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும். இந்த மாதிரி இந்த 7 பேர் இப்படி கொண்டு வரணும். அப்போ இவங்களும் கொண்டு வருவாங்க. ஆமாம், ஆர்வமாக இருக்குது. எல்லாருமே இப்படி 7 பேராக கொண்டு வரணும். டீமாக மூவ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தனியாக கஷ்டப்படுற இடம் கிடையாது. Network marketing is not where you struggle alone, because it is about spending together and learning together and leveraging together.